நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை முதல்வர் வந்து புறக்கணிச்சிருக்காரு. கூட்டத்துக்கு கொஞ்சம் இருங்க சார். என்ன இருங்க? உங்க அப்பா வீட்டு காசான்னா அப்புறம் இவங்க அப்பா வீட்டு காசு அங்க இருந்ததா? ஒரு நாட்டின் பிரைம் மினிஸ்டர் நீ வாப்பன்னு பேசுறீங்க. எப்ப என் நாட்டுக்கும் என் மக்களுக்கும் எதுவும் செய்யலையோ அவர் என்ன எனக்கு பிரைம் மினிஸ்டர்? 3 ஆண்டு காலத்திலேயே எங்களை புறக்கணிச்சு தான் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ஆண்டு காலத்துல என்ன புடுங்கி இருக்கு? நிதி ஆயோக் பட்ஜெட் நீங்க நாங்க எதுக்கு போகணும்? நாங்க போகணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு என்ன தெரியும்? சிஎம் தான் போலையே தவிர எங்களுடைய ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அதிகாரிகள் போனாங்க. ஒன்னும் சத்தம் காட்டலையா? என்ன சத்தம் தான் யாரையுமே காட்ட விடலையே. அப்புறம் என்ன சாலையை தூக்கி காட்டுவாங்க? சும்மா நோய்னு இருக்காதீங்க. என்ன நோய்? சும்மா உங்களுக்கு வேணும்னா பிஜேபி நீங்க வேணா கழுத்தை கட்டி தொங்க விட்டுக்கோங்க. அப்ப எங்களுக்கு என்ன ஒதுக்கி இருக்கு? எங்களுக்கே பணம் ஒதுக்கலையே, அப்புறம் எதுக்கு நாங்க அங்க போகணும்? இதானே வரும். ஆமா, இல்லாத ஒதுக்குறது. நம்ம சிஎம் ஆண்டதுக்கு பதிலா காமாட்சி நாயுடு அமைச்சிருந்தா கூட அவர் ஏதாவது பேசியிருப்பாரு போல. பேசியா கிளிகளின் கிழிச்சிருப்பேன். பொறுத்து அங்க விட்டு வச்சிருப்பேன். சிஎம் அனுப்பல உங்களை. இந்தியாவுக்குள்ள ஒரு மாநிலம் தானே, நீங்க அந்த மாநிலத்துல ஆளலைங்கிறதுக்காக நான் ஃப்ளோவா பேசிடக்கூடாது. மக்கள் மத்தியில நான் உண்மையை சொல்லி இருக்க கூடாது. இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடுக்கு தானே கண்டுபிடிச்சாங்களே, பரவாயில்லையா? முதலமைச்சருக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், இது போன்ற பொய்யான பரப்புரையை செய்யக்கூடியவர்களை உடனடியாக கைது செய்து அவர்கள் மீது விசாரணை செய்யுமாறு அன்போடு வேண்டி. கைது செய்யணும்னா உங்க பிடிஆர் தான் கைது செய்யணும். இல்ல பார்லிமெண்ட் வளாகத்தை விட்டு வராதிங்க, அங்க பிரச்சனை பண்ணுங்க. தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு 40 கொடுத்தா நாங்க அப்படியே கீச்சல் பண்ணீங்களா? பார்லிமெண்ட்டை கிழிக்கத்தான் போறோம். எங்க இந்தியா கூட்டணியுடைய தலைவர் ராகுல் காந்தி அருமையா கேட்டிருக்காரு. என்ன கேட்டாரு? விமானி இல்லாம கூட போயிட்டு வரான் ஃபிளைட்ல. அதானி இல்லாம போக மாட்டாராம். பக்கத்துல வச்சுக்கிட்டு தானே போனாரு. இப்ப அதானி வந்து ரகசிய சந்திப்பு என்னத்துக்கு? அது எனக்கு என்னங்க தெரியும்? பொறுத்திருந்து பாருங்க சார். தமிழ்நாடு நாங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த 8 கோடி மக்களும் ஒண்ணு சேர்ந்து வருவான் உங்களை தவிர. புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு? தனி தமிழ்நாட்டுக்கு. இதான்டா எஃப்ஐஆர் பாயிண்ட். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். 2 பேருக்கும் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க 2 பேருமே? நலமா இருக்கும். பேசி உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு கண்டென்ட் பல ஆகிருக்கணும். ஆனால் இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது. நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை முதல்வர் வந்து புறக்கணிச்சிருக்காரு. இப்போ என்ன இது ஒரு கேள்வி அப்படின்னா, அவரோட தனிப்பட்ட ஒரு கட்சி சார்ந்த விஷயத்துக்காக நீங்கள் பிரதமரோட அந்த ஒரு நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சிட்டிங்க. ஆனால் உங்களை நம்பி இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள் அடுத்த ஒரு வருடத்துக்கும் வஞ்சிக்கப்படுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. இப்போ தம்பி, தவறான செய்தி இது. ஏற்கனவே வந்து ஒரு ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் பேசுறாரு. 16 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாரு. 16 லட்சம் கோடி எப்போ? 10 வருஷம் அவங்க ஆட்சி பண்ண காலத்தில், அதிமுக ஜெயலலிதா அம்மா ஆட்சி இருந்த காலத்தில் இருந்து இன்னைக்கு வரலையும் கொடுத்துருக்காங்களாம் 16 லட்சம் கோடி. ஏன்னா அவன் அப்பா விட்டு பணத்தை நம்ம கொடுத்துட்டானுங்க. புரியுதா? அது ஒரு பக்கம் விடுங்க. நிதி ஆயோக் இந்த கூட்டத்துக்கு ஏன் போல? கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. நான் பேசல, இடை பண்ணக்கூடாது. என்ன இருங்க? அதாவது நீங்க பேசுங்க. அவங்க அப்பா வீட்டு காசான்னா அப்புறம் இவங்க அப்பா வீட்டு காசு அங்க இருந்ததா? யாரு விட்டு அப்பா? நம்ம மக்கள் பணம் அங்க இருக்குங்க. நம்ம மக்கள் பணம், வரி பணம் நம்ம அங்க கொடுத்துருக்கோம். ஒவ்வொன்றும் இங்க பாருங்க, இன்கம் டாக்ஸ்ங்கிற கொள்ளை அடிக்கிற, சென்ட்ரல் எச்சஸ் கொள்ளை அடிக்கிற, அதுக்கப்புறம் வரின்னு ஒண்ணு போடுற, அந்த வரியை வாங்கிட்டு 1 ரூபாயை வாங்கிட்டு வெறும் 29 பைசா நீ நமக்கு கொடுக்குற. அது இன்கம் டாக்ஸ்ல இருந்து என்னத்தை கொடுக்குற? இன்கம் டாக்ஸ் இங்க பாருங்க, இந்தியாவுக்கு துணை கண்டத்திலேயே வந்து 2வது மாநிலம் வரி கொடுக்கக்கூடிய பெரிய மாநிலம் தமிழ்நாடு. நமக்கு போகத்தான் மற்றவங்களுக்கு நீ செய்யணும். அதை விட்டுட்டு நம்ம நாடு எல்லாத்துலயுமே புறக்கணிக்கிறது. ரயில்வேக்கு வந்து இந்த பட்ஜெட்ல 6500 கோடி 6500 கோடி பட்ஜெட்ல என்னத்துக்கு ஒதுக்குன்னு? அது என்ன பெரிய மேட்டர் அது? அப்புறம் வேற எதுக்கு இங்க பணம் ஒதுக்கி இருக்க? சும்மா என்னத்த பண்றது? இந்த வடிவேலு ஒரு படத்துல சொன்னால, தமிழ்நாடு இங்க இருக்கிறதாலதான் அங்கேருந்து வரமாட்டேங்குது. அடுத்தால இந்த தமிழ்நாடு அப்படியே அலேக்கா கேக் மாதிரி கட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்தில் வச்சிருவோமா? நாசமா போன இந்த நாசகார கும்பல்னால தான் இந்த நாடு நாசமா போயிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு மாசம் கப்பம் வந்துருது. அதனால நீங்க அந்த மாதிரி தான் என்னத்த பண்ணுங்க? அப்படியே டெல்லியை கட் பண்ணி அப்படியே கொண்டாந்து தமிழ்நாடு பக்கத்தில் வச்சிருவோமா?
இங்க வேண்டாம். அந்த நாள் இங்க வந்துட்டு போனாரு, 8 முறை வந்தாரு, என்ன பண்ணாரு, என்ன புடுங்கினாரு? ஏன் நீங்க அடிக்கடி மசூர்லயே ஆமாங்க, பின்ன 8 தடவை தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் நேரத்துல இங்க வந்தே இல்ல. இந்த மக்கள் உனக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க, பூமலை பொழிஞ்சாங்கல்ல, அப்படி எல்லாம் உன்னை பண்ணாங்க, அவ்வளவு வரவேற்பு கொடுத்தாங்க. ஆனா நீ இந்த மக்களுக்கு என்ன கொடுக்குற? இப்போ ஒரு தமிழ்நாட்டுல வந்து சும்மா இருங்க சார், கலப்பாதீங்க. சீனியர் சிட்டிசனா இருந்துங்கன்னு ஒரு நாட்டின் பிரைம் மினிஸ்டர் நீ வாப்பன்னு பேசுறீங்க. என்ன பிரைம் மினிஸ்டர்? எனக்கு பிரைம் மினிஸ்டர் இல்லங்க, அவரு உங்களுக்கு தாங்க பிரைம் மினிஸ்டர். எப்ப என் நாட்டுக்கும் என் மக்களுக்கும் எதுவும் செய்யலையோ அவர் என்ன எனக்கு பிரைம் மினிஸ்டர்? இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு ஒரு கேள்வி, அதை கேள்வி என்கிட்ட கேட்க வேண்டாம், நான் பரிட்சை எழுத வேண்டாம், நான் பாஸ் பண்ண வேண்டாம், அவன்கிட்ட வேலைக்கு போகவும் வேண்டாம். ஐயா, இப்போ நான் உங்களோட பதில இருந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடை புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு நிதி பட்ஜெட்ல மட்டும் இல்ல தம்பி, ஏற்கனவே நாங்க ஆட்சிக்கு வந்த இந்த 3 ஆண்டு காலத்திலேயே எங்களை புறக்கணிச்சு தான் பண்ணிருக்காங்க. இந்த 3 ஆண்டு காலத்துல என்ன புடுங்கி இருக்காங்க? இந்த 3 ஆண்டு காலம் நீங்க போல நிதி ஆயோக் பட்ஜெட் நீங்க போல. நாங்க எதுக்கு போகணும்? நாங்க போகணும்னு அவசியம் இல்ல. நாங்க எங்க பாருக்கண்ணே, ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு முன்னாடி நம்மளுடைய தேவை என்னவோ அதை நம்மளுடைய அதிகாரிகள் அதை ரெடி பண்ணி இங்க இருந்து நம்ம அனுப்பிச்சு வச்சிடறோம். புரியுதுங்களா? பைனான்ஸ் மினிஸ்டருக்கும் பிஎம்முக்கும் சிஎம்முக்கும் அனுப்பிச்சா, இவங்களுக்கு பைனான்ஸ் மினிஸ்டருக்கும் அனுப்பிச்சு வச்சிடறோம். லாஸ்ட் டைம் அனுப்பிச்சதை காட்டுங்க. அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு என்ன, நானும் அமைச்சரவையில் இருக்கேன் இல்ல, நான் தான் முதலமைச்சரா எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன். போற போக்குல பேசி அதெல்லாம் போற போக்குல இல்ல. வேற 15ஆம் தேதி இது வர்றதுக்கு முன்னாடி, பார்லிமெண்ட் கூடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்ன சொன்னாரு? சக்கரை போட்டாங்களா போடலையான்னு தெரியல. நிதி ஆயோக் கூட்டம்னா என்னென்ன போய் நீங்க போய் நம்ம கவர்மெண்ட் நிதி ஆயோக் கூட்டம் எப்ப நடத்தணும்? பட்ஜெட்டுக்கு முன்னாடி நடத்தி இருக்கணும். பட்ஜெட்டுக்கு என்ன எப்ப பட்ஜெட்டுக்கு முன்னாடி நிதி ஆயோக் கூட்டத்தை நடத்தினாதான் என்ன தேவை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி பணம் ஒதுக்கீடு பண்ண முடியும். சும்மா நோய்னு இருக்காதீங்க. என்ன நோய்? சும்மா உங்களுக்கு வேணும்னா பிஜேபி நீங்க வேணா கழுத்தை வெட்டி தொங்க விட்டுக்கோங்க. ஒதுக்கப்பட்ட நிதியை எப்படி செலவு பண்றது தாங்க அந்த கூட்டத்தோட எய்மே. அப்ப எங்களுக்கு என்ன ஒதுக்கி இருக்கு? எங்களுக்கே பணம் ஒதுக்கல, அப்புறம் எதுக்கு நாங்க அங்க போகணும்? ஐயா, நீங்க சொல்றீங்க வரும். ஆமா ஐயா, இப்ப நீங்க சொன்னீங்க 3 வருடமா வந்து புறக்கணிச்சதுக்கான ஒரு காரணத்தை சொல்றீங்க. அந்த காரணத்தை அப்படியே எடுத்து ரிவைஸ் பண்ணி பார்த்தோம்னா, முதல்ல புறக்கணிச்சதுக்கான காரணம் அன்னைக்கு வந்து கருணாநிதி அவர்களோட நினைவு தினம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அப்ராடுக்கு, அதாவது ஃபாரினுக்கு ஒரு விசிட் போயிருந்தார், அதனால போல. இந்த வருடத்துக்கு தான் அவர் காரணம் சொல்றாரு, எங்களுக்கு பட்ஜெட் ஒதுக்காததுனால போல அப்படின்னு. அது இல்லை, தமிழ்நாட்டு பேர் பட்ஜெட்ல விட்டுச்சான். அதான் தமிழகத்தை புறக்கணிச்சிட்டாங்க, அதனால பிரதமரை புறக்கணிச்சிட்டேன்னு சொல்றாரு. ஒரு மூலையில எழுதி ஒட்டிக்க வேண்டியதானே. இப்போ இந்த ஒரு புறக்கணிக்கிறது மூலமா எவ்வளவு சாமானிய மக்கள் பாதிக்கிறாங்கன்றதுல ஒண்ணு, உங்களோட சாமர்த்தியத்துல நீங்க பேசி பட்ஜெட்டை வாங்கணும், இல்லையா நீங்க உங்களோட ஆட்சி முறையை பார்த்துட்டு அவங்க பட்ஜெட் கொடுக்கணும். தம்பி, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எப்போ வந்து இந்த ஒன்றிய அரசு வந்து தமிழகத்தில் வந்து அவங்க ஆட்சியை பிரகடனப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எந்தெந்த வழிகளில் இடையூறு பண்ணணுமோ அந்தந்த வழிகளில் இடையூறு பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்தாலும் ராமராட்சி, அப்போ நீங்களே ராமராட்சி பண்ணுறீங்க சபாஸ்ன்னு சொல்லிட்டாங்க அவங்க. நான் பேசல, அவர் பேசாம இருக்க சொல்லுங்க. தப்பு தப்பா பேசலாம், தப்பா பேசலாம். நீங்க பேசும்போது பதில் கொடுங்க. இப்ப எதுக்கு பதில் கொடுக்குறீங்க? சும்மா ஓவரா தவறு. இங்க பாரு, எங்களுடைய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, மக்களின் நலனே பெருசுன்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா இது வந்து இந்தியாவில் இதுதான் இருக்கே தவிர தமிழ்நாடு ஒன்றும் பாகிஸ்தான்லயோ மேற்கு வங்கத்திலயோ ரஷ்யாலயோ அமெரிக்காலயோ இல்ல. தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு. இந்தியாவுக்குள்ள ஒரு மாநிலம் தானே. நீங்க அந்த மாநிலத்துல ஆளலைங்கிறதுக்காக இந்த மாநிலம் உங்களை புறக்கணிக்கிறதுக்காக சார் சும்மா இருங்க சார். நீங்க எதுவுமே பாரு, நான் பேசுறது அந்த ஃப்ளோவா கெடுக்கிறத பாரு. இப்படித்தான் பாரு இவர் கெடுக்கிறது. நான் ஃப்ளோவா பேசிடக்கூடாது, மக்கள் மத்தியில நான் உண்மையை சொல்லி இருக்க கூடாது. சும்மா இருங்க. எனக்கு என்னன்னா, இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடுக்கு தாங்க கண்டுபிடிச்சாங்களே, பரவாயில்லையா? ஆகையினால இது வந்து நம்ம பிரதமர் வந்து உண்மையிலேயே ஒரு நேர்மையான பிரதமராக இருந்திருந்தா, அவர் நேர்மையான பிரதமர் இல்லைங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா போத்ரா ரயில் எரிப்புல இருந்தே அவரை பத்தி நமக்கு எல்லாமே தெரியும். பானு கொலை வழக்குல இருந்து தெரியும். ஏற்கனவே ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை என்கவுண்டர் பண்ணதும் தெரியும். அதெல்லாம் நான் பக்கத்துல தான் இருந்தேன். ஆகையினால அதே மாதிரி மசூதியை இடிச்சதும் தெரியும். அதுக்கு இவங்க கார்சபாக்கு குஜராத்ல இவர் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது ஆட்களை அனுப்புறதும் தெரியும். இது மாதிரி ஒரு பெரிய கூடாரம், அயோக்கிய கூடாரம். இவங்களுக்கு வந்து பிஜேபி ஆட்சியை உலகம் இந்தியா முழுமைக்கும் பிரகடனப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க இல்லாத எல்லா மாநில, தமிழ்நாடு மட்டும் சொல்லலை, நான் பிஜேபி ஆளாத எல்லா மாநிலத்தையும் புறக்கணிப்பு பண்ணியிருக்காங்க.
இந்த பட்ஜெட்ல மட்டும் இல்ல, கடந்த இவங்க ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்தே புறக்கணிப்பு பண்றாங்க. ஆனா எடப்பாடியார் காலத்திலயும் ஜெயலலிதா காலத்திலயும் கொஞ்சம் பயந்துக்கிட்டு அல்லது அவங்க காலில் விழுந்ததுனால கிடைச்சது. இப்ப நமக்கு அதுவும் கிடைக்கல. புரியுதுங்களா? இதுக்காக நாங்க அவங்கள போய் காலை தொட்டு கும்பிட்டு காலை கழுவி வாழணுங்கிற இஷ்டம் எங்களுக்கு இல்லை. எங்க மக்களுக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்க செய்வோம். அப்படியே போய் காலை கழுவுனா கூட கொடுக்க மாட்டான். கொடுத்தா தான் பிரச்சனை இல்லை. கொடுக்குறவனா இருந்தா பட்ஜெட்ல கொடுத்துருக்கணும். அதை எப்படி செலவு பண்ண போறீங்கிறத கேள்வி கேட்கறதுக்கு தான் இந்த ஆய கூட்டம். ஆயா கூட்டம் தான். சரியா? ஆகவே இது தேவையில்லாத ஒண்ணு. அதுல நாங்க கலந்துக்க வேண்டியதில்லை. ஏற்கனவே எங்க இந்தியா கூட்டணி சார்பா போய் கலந்துகிட்ட எங்களுடைய மம்தாஜிக்கு எவ்வளவு அசிங்கமான சூழ்நிலை அங்க உருவாக்குனாங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். இப்ப சொல்றாங்க நாங்க மைக்கை ஆஃப் பண்ணலன்னு போட்டி போட்டு சொல்றாங்க. மைக்கை ஆஃப் பண்ணல, பேச விடல. அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி இல்ல கண்ணு. இங்க பாரு, கட் பண்ணுப்பா. பேசாத நம்ம சிஎம் அன்பதுக்கு பதிலாக காமாட்சி நாயுடு அமைச்சிருந்தா கூட அவர் ஏதாவது பேசியிருப்பாரு போல. இதை பேசியா கிளிகளின்னு கிழிச்சிருப்பேன். ஒருத்தனை அங்க விட்டு வச்சிருக்க. சிஎம் அனுப்பல. சிஎம் என்ன அனுப்புறதுக்கு நான் அது தகுதி இல்ல. அதுக்கு தகுதி சிஎம் தான் போக முடியும். மிஞ்சி போனாக்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போகலாம், அல்ல சிஎம் பி எல்லாம் போக முடியாது. நான் சிஎம் உடைய செக்ரட்டரியா இருக்கணும், இல்ல ஃபைனான்ஸ் செக்ரட்டரியா இருந்தா போகலாம். இப்ப எங்க செக்ரட்டரி போனாங்கல்ல, உங்களுக்கு என்ன தெரியும்? சிஎம் தான் போலையே தவிர எங்களுடைய ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அதிகாரிகள் போனாங்க. ஒன்னும் சத்தம் காட்டலையாங்க. என்ன சத்தம் தான்? யாரையுமே காட்ட விடலையே. அப்புறம் என்ன சேலையா தூக்கி காட்டுவாங்க? சும்மா பேசிட்டு அப்புறம் என்ன பேசுறீங்க? ஒன்னும் தெரியல, ஒன்னும் காட்டலைன்னா எப்படி காட்டுவான்? ஒரு பிஎம் ஒரு சீஃப் மினிஸ்டர் போய் பேசுனதுக்கு 5 நிமிஷம் பேசுறவங்க மைக் ஆஃப் பண்ணிவிட்டா. இவங்க தான் சேலை பின்னாடி அலையிறவங்க. டெல்லியில இருக்கிறவங்க சேலை பின்னாடி அலையிறவங்க. இங்க பாருங்க, இங்க இருக்கவன் பூரா சில வயல கூட்டி கொடுக்குறாங்க டெல்லியில போய். சும்மா இருங்க. எங்களுக்கு அதெல்லாம் பேசுனேன்னா நாரி போயிடும். நாரி யாருங்க? பொங்கல் விழாலையும் அதுலயும் எல்லாம் யாரெல்லாம் அங்க நின்றாங்க போட்டோ என்கிட்ட இருக்கு பாருங்க. ஐயா, அது ஒரு தனிநபரோட வாழ்க்கைங்க, அதை பேச வேணாங்க. அது தனிநபருடைய இருக்குல்ல, நடந்திருக்குல்ல. அப்புறம் என்ன? உங்க கட்சியில ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு பேரு டெல்லியின் மாமா, தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. தெரியாத விஷயத்த சொல்லாதீங்க. கதெல்லாம் நீங்க பேசிக்கிட்டு. ஐயா, இப்ப ஒரு ரியாலிட்டிக்கு வரணும்னு நினைக்கிறேன். அண்ணன்கிட்ட ஒரு கேள்வி வைக்கணும். இப்போ ஐயா சொன்னாரு, இது மாதிரி பிரதமர் அவர்கள் நேர்மை இல்லாத ஒரு மனிதர் நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதே நேரம் இப்போ நம்ம முதல்வர் அதை சொல்லுவதற்கு ஒரு தகுதி வேண்டும். அதை சொல்லுகிற தகுதி திமுகவுக்கு 1% கூட கிடையாது. ஆட்சிக்கு வந்த குறுகிய காலத்தில் 30,000 கோடி எடுத்து பதுக்கியவர்கள் இன்னொருத்தர் பதுக்கிட்டான்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு துளி கூட அருகதை கிடையாது. முதலமைச்சருக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், இது போன்ற பொய்யான பரப்புரையை செய்யக்கூடியவர்களை உடனடியாக கைது செய்து அவர்கள் மீது விசாரணை செய்யுமாறு அன்போடு வேண்டி. கைது செய்யணும், உங்க பிடிஆர் தான் கைது செய்யணும். பரவாயில்லையா? யாருன்னா இது சம்பந்தமா யாரெல்லாம் பேசியிருக்காங்களோ அவங்களை எல்லாம் கைது செய்யணும். உண்மைக்கு புறம்பான செய்திகளை யாரெல்லாம் உண்மைக்கு புறம்பா பேசுறவங்க எல்லாம் தண்டிக்கப்படணும் சார். அப்பதான் உண்மை வெளியில வரும். என்னோட ஆதங்கம், இந்த மாதிரி கவர்மெண்ட் காசை திருட்டாங்களாமே அப்படின்னு ஒரு பேச்சு வருது. அந்த பேச்சு உண்மையா இல்லையா? உண்மையும் இல்லைன்னா நீங்கள் அதை அது குறித்து விசாரணை பண்ணியிருக்கணும். விசாரணை கூட பண்ண வேணாங்க. ஒருத்தன் சொல்கிறான் நான் தான் அதை வெளியிட்டேன், யோ நான் தான் ஏன் போட்டேன் அந்த ஆடியோவை அப்படின்னா, குறைஞ்சபட்சம் அந்த ஆள் மேலேயாவது அந்த கேஸை போட்டு அந்த விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கணும். எதுவுமே பண்ணாமல் உங்களை ஏதாவது குறை சொன்னால் ஆட்சி அதிகாரிகிட்ட இது கைது பண்ணுங்கன்னா அப்புறம் இன்னும் 2 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவீங்க? நாய் குலைக்குதுங்கிறதுக்காக கல்ல விட்டு அடிக்க முடியுமா? வேற என்ன? நாய் குலைச்சா கல்ல விட்டு அடிக்க முடியும்? வருது ஈடி வருது. இருங்க, ஈடிங்கிற இடியத்தை நாங்க பாத்துட்டு தாங்க உட்கார்ந்துருக்கோம். ஜாபசாதிக்கு மேட்டு வருது. இதை வச்சுதான் நீங்க எல்லாம் இந்த ஈடி இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரியுது. சொம்பெடுத்து வை. இங்க பாருங்க, எவன் வந்தாலும் எவன் போனாலும் தப்பு பண்ணவன் யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கட்டும். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. யாரா இருந்தாலும் சரி, முதலமைச்சரா இருந்தாலும் கூட அவர் தப்பு பண்ணியிருந்தா தண்டனைக்கு உட்பட்டவர் தான். செந்தில் பாலாஜி உட்பட தான். யாராக இருந்தாலும் சொல்லிட்டேன்ல. இங்க பாருங்க, யாரா இருந்தாருன்னா அடங்கி போச்சு ஒரே வார்த்தை. அதுல இண்டிவிஜுவலா தனித்தனியா எதுக்கு வழக்கு நடக்கிறவங்க சொல்லுங்க. உதயநிதியா இருந்தா யாரா இருந்தாலும் சொன்னா எல்லாமே அடங்குச்சு இல்ல. தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதுதான் நீதி. அது இந்த நாட்டுல நீதி புறக்கணிக்கப்படாது. நீதி இதை கண்டிப்பா தண்டனை வழங்கும். அதை பத்தி விட்டுட்டு வேற சப்ஜெக்ட் அதுதாங்க நான் கேட்க வர கேள்வியே முழுசா கேட்க விட மாட்டீங்களே. நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவீங்க,
அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம். நீ கேட்க வந்த கேள்வியை கேளுப்பா. அவர் இப்படி தான் இடையில நம்மளை டைவர்ட் பண்ணுவார். ஆனால் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, அவர் சொல்கிற மாதிரி பிரதமர் இப்படி ஒரு குற்றம் சாட்டுறாங்க. அப்போ நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு முதல்வராக இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் மம்தா பானர்ஜியோடவா நீங்கள் வந்து நரேந்திர மோடி அவர்களை எதிர்க்க போகிறீங்க? ஏன்னா அவர் வந்து அவங்க வெஸ்ட் பெங்காலுக்கு வரும்போது ஏர்போர்ட்டில் கூட போய் அவங்க வெல்கம் பண்ண மாட்டாங்க. தொடர்ந்து எல்லா இடங்கள்லையுமே மோடி அவர்களை எதிர்த்து பேசுகிறவங்க, ரொம்ப தைரியமாக திரும்ப இவங்க ஸ்டேட்டுக்கு வரும்போது கூட ரெஸ்பாண்ட் பண்ணாதவங்க. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து மோடி எதிர்த்தாலுமே தமிழகத்துக்கு வர்றப்போ ஒரு தடவையும் ஸ்டாலின் அவர்கள் போய் வரவேற்றுட்டு தான் இருக்காரு. அப்போ வெளிப்போர்வை போர்த்திக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை தம்பி, புரோட்டோக்கால்னு ஒன்று இருக்குது. ஒரு புரோட்டோக்கால், சரியா? இது வந்து ஒரு அகில இந்திய ஒரு பிரதமர் எடப்பாடி மட்டும் சொன்னீங்க. மாநில அரசு முதலமைச்சர் போய் வரவேற்பு கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை, டியூட்டி, சரியா? அதை அவர் செவ்வனே அவ்வளோதான். ஏங்க இப்போ இதே எடப்பாடியார் போய் வந்து ரிசீவ் பண்ணார். அப்போ உங்கள் கட்சியிலேருந்து டேய் எங்கள் முதல்வர் நாங்கள் முதல்வராக இல்லைன்னா கூட எங்களை தேடி எங்கள் வீட்டுக்கு வருவார்ரா, என்னடா போய் காலில் வந்து கிடந்தீங்க அப்படின்னு கண்ணாமன்னு பேசுனீங்கல்ல. இதே நம்ம இன்றைக்கு இருக்கிற முதல்வர் எடப்பாடி என்ன சொன்னார்? அடிமையாட்சி 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 அப்படி தானே சொன்னார். ஏன் அந்த மனுஷனாவது கருப்பு கொடியோடு போனார், நீ வெள்ளை கொடியோட இல்லை போகிற, வெள்ளை கொடி ஏந்திய வேந்தனே வெள்ளை கொடியோட இல்லை போனேன், நீ போய் சொல்லாமா? இதை எல்லாரும் ஒன்றிய அரசுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நேரு ஸ்டேட்டத்துக்கு வந்த பிரதமரோடு கலந்து கொண்டு நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய முதல்வர் புதுமையா முதல்வர் ஒன்றிய அமைச்சர்னு பேசுவாருன்னு பார்த்தா டகால்னு இந்திய பிரதமர்னார. நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி காட்டுறீங்க, அங்கே தலை இங்கே வாழை காட்டுறது, எதிர்ப்புன்றது. அப்புறம் பார்த்தா எங்கே பேசணுமோ அங்கே பேசுறது கிடையாது. பார்லிமெண்ட்டில் இதை வைக்கணும். இல்லை பார்லிமெண்ட் வளாகத்தை விட்டு வராதிங்க, அங்கே பிரச்சனை பண்ணுங்க, தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு போய் கலந்துக்கிட்டு வெளிநடப்பு பண்ண வேண்டியதானே. பார்லிமெண்ட்ல நாங்கள் அப்படியே கீச்சிருவோம். நீங்களா கிழிங்க, பார்லிமெண்ட்டை கிழிக்கத்தான் போகிறோம். இதுக்கு மேலே இவங்களை கிழிக்க இன்னைக்கு அருமையாக இன்னைக்கு எங்கள் இந்தியா கூட்டணியுடைய தலைவர் ராகுல் காந்தி அருமையாக கேட்டிருக்காரு. என்ன கேட்டாரு? மோடியும் அதானியை பற்றியும் அதானியை பற்றி பேசுனதுக்கு, அதானி அண்டு ரிலையன்ஸ் இருக்கார்ல, அம்பானி அண்டு அதானின்னு பேசுனதுக்கு இவர் சொல்கிறாரு, சபாநாயகர் சொல்கிறாரு, பேரெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு. அப்போ நான் இப்படி சொல்கிறேன், நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்லட்டுமான்னு சொல்லி நம்பர் 1 நம்பர் 2ன்னு கிளின்னு கிழிச்சார். பார்லிமெண்ட்டே இன்னைக்கு அல்லோலப்பட்டுச்சு காலையில். இன்னைக்கு அதே அதானி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் சென்னைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான நபரை தனிப்பட்ட முறையில் மீட் பண்ணிட்டு போயிருக்கேன். ஐயா மீட் பண்ணாங்க. அந்த சரவண பவனம் இட்லி நல்லான்னு சொல்லிட்டு 2 இட்லி சாப்பிட்றதுக்கு தனி ஃப்ளைட் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு அப்படியே போயிட்டார். அவங்க அப்படி சாப்பிட்டா என்ன, சாப்பிடல என்னன்னா, அந்த ஆளுக்கு அதானிக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்கலையா? நான் பார்க்கல. கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கேன். அந்த கான்ட்ராக்ட் அந்த சந்திப்பில் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொன்னால் அது அஃபிஷியல் சந்திப்புன்னு நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் போகலாம்ல. ஏங்க நாங்க யாருங்க சந்திச்சா யாரு என்னன்னு எனக்கு என்னங்க தெரியும்? ரகசியமா நான் சிஐடி வேலை பார்த்துட்டு. அது ஆக்சுவலா உங்களுக்கு தெரியலங்க ஐயா, ஆங்கில நியூஸ் எல்லாமே போட்டான். அது வந்து வெளியில பாரு. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப அதாவது அபிஷியலா இருக்கிற அமைச்சர் ஒருத்தர் சந்திக்கிறாரு, குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரை இன்னொருத்தர் சந்திக்கிறாரு, இப்படிலாம் சந்திப்பு நடக்குது. அது அவங்களுக்குள்ள பிசினஸ் பேசிருப்பாங்க. ஏங்க அவரு அதானி கடத்தல்காரன் தானே, அதானி போர்ட்ல தானே கஞ்சா இது இந்த போதைப் பொருள் மாட்டுது. என்ன ரகசியமா வந்து என்னங்க சந்திப்புங்க? அது என்னன்னு அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இப்ப யாரு போய் சந்திச்சாங்களோ அந்த ஆள்கிட்ட கேளுங்க. யாருன்னா உதயநிதி கிட்ட கேளுங்க. என்கிட்ட கேக்குறீங்க? இவ்வளவு கத்துனீங்களே. என்கிட்ட கேக்குறது அரசை பத்தி கேளுங்க. அவங்க தனிப்பட்ட இது எப்படி அரசுக்கு தான் அமைச்சர் தானங்க, இவன் அக்யூஸ்ட் தானங்க. பாருங்கள அமைச்சர் அக்யூஸ்ட் எப்படி அதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. அவங்க வந்து அக்யூஸ்டுன்னு யார் சொன்னா? நீங்க தான் சொன்னீங்க. அவன் அதானி போர்ட்ல தான் வந்து போதைப் பொருளை விற்கிறான். ஏங்க 30,000 கோடி குஜராத் போர்ட்ல 30,000 கோடி வந்தது பத்திரிகை வந்து விமானி இல்லாம கூட போயிடுவாராம் ஃபிளைட்ல. அதானி இல்லாம போக மாட்டாராம். உண்மைதானே? பக்கத்துல வச்சுக்கிட்டு தானே போனாரு. இப்ப அதானி வந்து ரகசிய சந்திப்பு என்னத்துக்கு நடந்தது? அது எனக்கு என்னங்க தெரியும்? இதுல தெரியாத ஒரு விஷயத்த அந்த ஆள் வந்து பேப்பர்ல இல்ல டிவி நிகழ்ச்சி யாருக்காவது பேட்டிக்கிட்டு கொடுத்துருந்தா போய் கேட்டு வரீங்களா? அதெல்லாம் நான் போய் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, எனக்கு தேவையும் இல்ல. அதானி கெட்டவன்றதா உங்களுக்கு தெரியுதா? அதானி கெட்டவன் இல்ல. அதானி வந்து அதானிக்கு வந்து பாசிசமா அதானிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. மோடிங்கிறதா இங்க பிரச்சனை. அதானிக்கு வந்து 10 ரூபா கொடுத்தா இங்க இருக்க மக்களுக்கு வந்து ஒரு 10 பைசா கொடுக்குறான். இங்க பாருங்க, இங்க பாருங்க சார், இங்க பாருங்க,
இந்தியாவில் 25 கம்பெனிகள் மட்டுமே தான் வளர்ச்சி அடையுது. மற்ற தொழில்துறைகள் எல்லாமே இழுத்து மூடுற சரி, மோடி தான் அதானி சூழ்நிலை. கொடுக்குறாருன்னா நீங்களே ஏன் அதானி கொடுக்குறீங்க? வேற நாதி இல்லை, எவனும் வரலையா? கான்ட்ராக்ட் கேட்டு வரலையே. கான்ட்ராக்ட் கேட்டா இதை வந்து ஓப்பன் டெண்டர், வேர்ல்டு டெண்டர் தானே. யாரு வந்தா நீங்க கூட போடுங்க. ஏற்கனவே பொண்டாட்டி குளோப் டெண்டர் யாரெல்லாம் குளோப் டெண்டர் குளோப் டெண்டர்ல கலந்துக்கிட்டவங்க இல்ல, யாரும் குளோப் டெண்டருக்கு வரல. அந்த ஆளு தான் குளோப் டெண்டர்ல கலந்துக்கிட்டான். அப்படி சொல்றீங்க, அதுக்கான தரவுகள் என்ன? இல்ல, எல்லாமே நெட்ல இருக்கு கண்ணு. நெட்ல இருக்கு, எல்லாமே நெட்ல தான். இவங்க இப்ப அப்ளை பண்ணது நெட்ல தான் அப்ளை பண்ணணும். நெட்ல தான் உங்களுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க போனாங்கிறது எல்லாம் இல்ல. நெட்ல. நீங்க அதானியை வந்து பிளாக் லிஸ்ட்ல எல்லாம் வைக்கணும்னு சொல்லிருந்தீங்க. இங்க பாருங்க, ஒவ்வொரு ஒர்க்கு இப்ப இது வந்து அதானி பேர்ல தான் இருக்குன்னு நீங்க கனவு கண்டீங்களா? எனக்கு தெரியாது. பட் அவர் என்னதான் தெரியும் அதானி வந்துங்க, உங்களுக்கு தெரிஞ்சது அந்த ஆளு ஒண்ணே பேர்ல ஒண்ணு. ஒரு கம்பெனி திமுக இல்லங்க. வந்து ரொம்ப உண்மையான கட்சி, அதானி நியாயமான கட்சி. சார், ஒரு அதானிங்கிறது கட்சி. வந்து ஒரு கம்பெனி இல்ல கண்ணு. அவன் பல கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி ஏங்க, வச்சிருக்கான். போன ஏற்கனவே பிரிட்டிஷ் கம்பெனிக்காரன் இவன் சொன்னானா இல்லையா? இந்த பத்திரிகையில எல்லாம் போட்டானா இல்ல? பல்வேறு கம்பெனிகள் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி பல்வேறு கம்பெனி அப்ப அந்த கம்பெனி கொடுத்தது தப்பு தானே? ஆமா. ஆ? என்னங்க எப்படி போனாலும் நீங்க மாற்ற பத்தீங்களா? மத்திய அரசு பேசினா அப்படி ஒரு பிரச்சனை வருது. நம்ம மாநிலத்துக்கு வரும், நம்மளோட தமிழகத்துக்கு வரும். நம்ம கடைசியாக ஒரு 3 டிபேட்டில் நம்ம பேசும்போது, சட்ட ஒழுங்கு பேசும்போது, நீங்கள் வந்து முதல் இன்டர்வியூவில் டிபேட்டில் என்ன சொன்னீங்கன்னா, தேர்தல் வருது, தேர்தல் முடிஞ்சானே எங்கள் கைக்குள்ள வந்துடும். நீங்கள் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா, தேர்தலுக்கு முன்னாடி தீபக் ராஜா, அதுக்கு தான் அந்த பதிலை சொன்னீங்க. தேர்தலுக்கு அப்புறமா ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை நடந்தது. அதை தொடர்ந்து நேற்று சும்மா ஓப்பன் பண்ண 4 கொலைங்க. நேற்று எதுக்கு 4 கொலை நடந்துச்சு? 4மே கட்சியில் இருக்கிறவங்க. தொடர்ந்து கட்சியில இருக்காங்க, கத்திரிக்கையில இருக்காங்க. என்ன மோட்டிவேஷன்ல கொலை நடந்துச்சு அதை சொல்லு. ஓ, அப்போ வந்து இப்பயே நீங்க ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துறீங்க. என்ன? இந்த மோட்டிவேஷன்ல கொலை நடக்கலாம், ஆமா, இந்த மோட்டிவேஷன்ல கொலை நடக்கூடாது, ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. கவர்மெண்ட் எல்லாத்துலயும் ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ்ல போலீஸ்காரன் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பாதுகாப்பு கொடுக்க இயலாது. ரேண்டமா தான் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுமே தவிர ஒரு நபருக்கு கொடுக்க முடியாது. குற்ற பின்னணி உள்ள ஆளுகளாக இருந்தால் கொஞ்சம் கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே இருப்பாங்க. இவங்க முன்னாடி பின்னாடி குற்ற பின்னணியில் இருந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆகையினால இவங்க 4 பேரும் சாதாரண கட்சியில் நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சி தலைவர்கள் பெரும்பாலும் எல்லாருமே கஞ்சா போயில் இருந்தான். அதுக்கு முதல்ல நீ பயில் சொல்லிட்டு அவன் குற்றப்பணி இல்லவனா, அப்புறம் குற்றப்பணி இல்லாதவனா, சின்ன பையனா, மீசை முளைச்சவனா, முடி முளைச்சவனா, முளைக்காதனான்னு பேசுங்க. எல்லாருமே கஞ்சா போதையில் இருந்தார்கள் சொல்றான். அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? இப்ப காவல்துறையில நிறைய பேர் வந்து நேற்று கூட ஒரு பொட்டச்சி அங்க இருந்து கஞ்சாவை சூட் கேஸ்ல எடுத்துட்டு வந்து சென்னை போர்ட்ல பிடிச்சிருக்காங்க இல்ல, பாத்தீங்கல்ல? ஒரு பொம்மநாட்டி கொண்டு வந்திருக்காங்க. மெட்ரோ ட்ரெயின்ல ஒரு கஞ்சா யூஸ் பண்ண ஒண்ணு பண்ணிட்டோம். இந்த துரைமுருகன் இந்த சரக்குல வந்து இந்த ஆல்கஹால் ஸ்ட்ரென்த்தை குறைச்சாருல, அந்த மாதிரி கொஞ்சம் கஞ்சா அவர் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் குறைங்களா? இங்க பாருங்க, இப்ப 4 இதை கூட நிப்பாட்டியாச்சு. இந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து இந்த சரக்கு சரியில்லைன்னு சொல்லி 4 சரக்கு போதை கம்மியா இல்ல, அது மனிதர்களுக்கு குடிப்பதற்கு லாயக்கற்றது. அட, குடிச்சா செத்து போக மாட்டாங்க, அதுல ஏதோ சம்திங் ராங். அதனால 4 தான் இன்னைக்கு தடை உத்தரவு போட்டாச்சு. அது மாதிரி கஞ்சா வந்து இங்க வர்றதை நாங்க தடுக்கிறோம். 2வது, அந்த கஞ்சாவை வந்து எதுல பிடிச்சிருக்காங்கன்னா கொயிலோன் எக்ஸ்பிரஸ் மெயிலில் டெல்லியிலேருந்து கொயிலோன் போகிற ட்ரெயினில் தான் பிடிச்சாங்க. அது எங்கே போகுதுன்னு விசாரிக்கும் போது கொயிலோனுக்கு தான் போகுது. அதை இடையிலே பிடிச்சி நம்ம தமிழ்நாட்டிலே இப்போ அந்த காவலர்கள் இப்போ ரயில்வே காவல்துறை பிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணுறோம், எல்லா இடத்துலையும் பிடிக்கிறோம். சில இடங்களில் பிடிக்க முடியாமல் போகுது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கான தற்கொலை பண்ண முடியும். இப்போ அண்மையில் ஒரு வீடியோ ஒன்று வந்தது. நம்ம வேலூர் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக் போஸ்ட் தான். அந்த செக் போஸ்ட்டில் செக்கிங்கில் நிற்கிற ஒரு போலீஸ் என்ன பண்ணுறாருன்னா, டிரைவர்கிட்ட காசு வாங்கி செக்கே பண்ணாமல் அனுப்புறாரு. அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் அந்த போலீஸ் வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு. அப்போ நேரடியான, அதாவது முதல்வரோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய துறையான காவல்துறையே இப்போ காசுக்கு அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் மாறுது இல்லை கண்ணே. நான் என்ன சொல்கிறேன், காவலர்கள் வந்து நம்பிக்கைக்குரியவங்களா இருப்பாங்கன்னு தான் செக் போஸ்ட்டில் போடுறோம். அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அவனை தூக்கி சஸ்பெண்ட் பண்ணி தான் வேற ஒரு நபரை தான் போடணும். அந்த நபர் இந்த மாதிரி பண்ணான்னு வச்சுக்க, அவனையும் வேலையை விட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்ற பயம் இருந்திருந்தால் அந்த தப்பு நடந்திருக்காரு. கரெக்டான அதெல்லாம் தரையான நடவடிக்கை எடுக்காம வாடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வச்சு திரும்ப வேலையை கொடுத்துருவோமா? அவனை தான் சஸ்பெண்ட் பண்ணி போடா பார்த்தாச்சு இல்லை, வீட்டுக்கு போடான்னு பத்தியாச்சு இல்லை. அவன் பேர் லாகாபூர்வமா நடவடிக்கை எடுத்து ஒன்னு டெர்மினேட் பண்ணதா அல்ல சிறைக்கு. எங்கள் எம்எல்ஏ 5000 கோடி வாங்கினாரு, 50,000 கோடி வாங்கினாரு, அங்கெல்லாம் விட்டுறீங்க. 500 ரூபா வாங்கினது வந்து பிடிக்கிறீங்க. அது வரட்டுங்க, அது நீதிமன்றத்தில் வரட்டும், அப்போ பார்த்துக்கிடலாம். 500 ரூபா வாங்கணுமா, 5000 வாங்கணுமா, 5 லட்சம் வாங்கணுமாங்கிறது வாய்க்கு பத்தாம பேசாதீங்க. இந்த மாதிரி எடுத்தோம் கவிழ்த்தோம் பேசுறது மரியாதை இல்லை. வாங்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் இல்லை, வேண்டியவங்க வேண்டாதவங்க, அரசுக்கு வேண்டியவங்க கூட இவ்வளவு ஸ்ட்ராங்காக பேச மாட்டாங்க. அவங்களுக்காவது கொஞ்சம் குத்தம்.
இப்போண்ணே நம்ம கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கும் ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கு சாதகமாக பேசுகிறாரு, கார்த்திக் சிதம்பரம் தான் ஒரிஜினல் காங்கிரஸ்காரராக பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கேன். இப்போ ஈவிகேஎஸ் இப்போ வந்து ஈரோடு தொகுதியில் திமுக சார்பாக நிற்பப்பட்டு கூட்டணி சார்பாக வெற்றி பெற்று வந்தார். காங்கிரஸ் தானே, காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஜெயிச்சாரு. பட் முழுக்க முழுக்க ஜெயிக்க வச்சது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். கார்த்திக் சிதம்பரத்துக்கும் அதே மாதிரி சீட்டு கொடுக்க முடியாதுன்னாங்க. அதுக்கப்புறம் அப்போ வந்து கெஞ்சி கூத்தாடி அந்த ஆளுக்கு சீட்டை வாங்கி கொடுத்தாரு. அவனை ஜெயிக்க வச்சதும் திமுக. இவர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவரு, இவர் வந்து அவன் ஆயிட்டாப்ல. சரிங்க, சொல்லுங்க. எது சொல்லுங்கய்யா. ஏன்னா இந்த ஆளையும் அந்த மாதிரி தான் ஜெயிக்க வச்சோம், புரியுதா? அவன் நன்றி கெட்டத்தனமா அந்த செட்டியாரு அப்படி பேசுறாரு. ஜாதியா மாத்துறீங்க நீங்க? இல்ல, அதாவது ஈவிகேஎஸ் இளங்கோவன் இவங்க ஆளு தெலுங்காரு, அதால அது கொஞ்சம் சாஃப்ட். அவரு தமிழ்காரு, அதாவது கஷ்டப்பட்டு அந்த தொகுதியில் சென்ற முறை வந்து வெற்றி வாய்ப்பு ரொம்ப இதாக இருந்தது. அதனால இந்த முறை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு நபருக்காக அந்த என்னங்க சின்ன பிள்ளை தானே, சும்மா நிதி அமைச்சர் தான். உங்களுக்கு தாங்க நிதி அமைச்சர், எனக்கு ஒன்றும் இல்லை. சரிங்க, இப்ப கார்த்திக் சிதம்பரம் அப்படி பேசுறாரு. சரி, செல்வ பெருந்தகையுமே அந்த ஒரு இதுல தானே நிக்கிறாரு. இங்க பாருங்க, கார்த்திக் சிதம்பரம் பேச்சு வந்து தவறான பேச்சு. இது எங்க கூட்டணியில இருந்துகிட்டு பேசியிருக்க கூடாது. எங்க கூட்டணியில வெற்றி பெற்றுட்டு நீ பேசக்கூடாது. அப்படி நீ மானஸ்தனா இருந்தா, நீ காங்கிரஸை வளர்க்கணும்னு நினைக்கிற உண்மையான ஆண்மை படைச்சவனா இருந்தா இந்த தொகுதியில நீ ராஜினாமா பண்ணிட்டு நீ நில்லு. நீ ஜெயிச்சு வா, வாங்கிடுவேன்னு பாப்போம். ஐயா வந்து முன்னாடி ஒரு நேர்காணல வேற ஒரு சேனல்ல சொல்லியிருப்பாரு, இன்னைக்கு தமிழகத்துல பாஜக இருந்ததுன்னா காரணம் திமுக தான். ஒரு காலத்துல வந்து கலைஞர் இருந்தா வளர்த்தாரு. நீங்க வேற ஒரு சேனல் உண்மைதானே அது? அப்ப நீங்க வந்து வளர்க்க வச்சிருந்தா இப்ப நீங்களுமே பாஜகவுக்கு விசுவாசம் வந்து பாஜக இப்ப உங்களுக்கு விசுவாசமா இருக்கணுமே, அதை மட்டும் எதிர்க்கிறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அன்றைக்கு இருந்த ஆளுமை வேறு. அன்றைக்கு வாஜ்பாய்ங்கிற ஒரு ஆளுமை இருந்துச்சு, சரியா? இன்றைக்கு வந்து இது வேற மாதிரி ஆகி போச்சு. அன்றைக்கு இருந்த பாரதிய ஜனதா கட்சி இல்லை கண்ணு. அன்றைக்கு இருந்த தலைவர்கள் எல்லாம் போயிடுச்சு, சரியா? இப்போ இருக்கவங்க எல்லாமே அயோக்கியத்தனத்தினுடைய அடையாளமாக தான் இருக்காங்களே தவிர உண்மையான பாரதிய ஜனதா கட்சியாக இந்த நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய கட்சியாக இல்லை. இந்த சேவை செய்கிறத ஒரு 25 முதலாளிகளுக்காகத்தான் சேவை செய்கிறாங்களே தவிர ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யலை. இன்றைக்கு இந்த நாட்டில் எந்த அளவுக்கு வறுமை வாடிக்கிட்டு இருக்கோம், அந்த இதெல்லாம் கண்டு கொள்ளாத நடுவண் அரசு இன்றைக்கு நம்மளை வாட்டி வதைத்து கொண்டு இருக்குதுங்கிறத நல்ல தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, சரியா? இவர் பேசுவாரு, என்ன புரிஞ்சுக்கணும்? இப்போ வந்து நிர்மலா சீதாராமன் அவரோட புகைப்படம் வந்து ட்விட்டர்ல பதிவிட்டாலே கீழே வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. ஆனா குறிப்பா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம முதல்வரையுமே அந்த இடத்துல குறித்து பேசுகிறாங்க. நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை புறக்கணிக்கிறீங்க, இந்த பிஎம்மோட மீட்டிங்கை புறக்கணிக்கிறீங்க. இதனால உங்களுக்கு கஷ்டம் இல்லை, உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கோ எம்எல்ஏக்களுக்கோ கஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்ககிட்டலாம் காசு இருக்குது. எங்களுக்கு இந்த நிதி வந்தால் தான் அது மூலமாக ஏதாவது மேம்பாடு மூலமாக தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் மாறும். நாங்கள் உங்களை நம்பி இருக்கோம்ல, 8 கோடி மக்கள் இருக்கோம்ல. நீங்கள் ஏன் அதை வந்து புறக்கணிக்கிறது மூலமாக ஒரு ஈஸியான முடிவெடுத்து எங்களை கஷ்டத்தில் தள்ளுறாங்கன்றாங்க. அதை நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து ஒரு அரசியல் முதிர்ச்சியற்ற தன்மையை தான் காட்டுது. ஒரு சாதாரண கிராமத்தில் சொல்லுவாங்கள்ல, ஏரிக்கிட்ட கோச்சின்னு ஒருத்தர் போயிட்டானா, நஷ்டம் வந்து ஏரிக்கு இல்லை, போனவனுக்கு தானே நஷ்டம். அந்த மாதிரி அந்த கூட்டத்திற்கு போகாத தமிழகத்துக்கு தான் நஷ்டம். சார், எதாக இருந்தாலும் நமக்கு எதிராகவே மத்திய அரசு இருக்கட்டும், நம்மளோட உரிமையை கேட்கணும்ல. அட்லீஸ்ட் எப்போ நாங்கள் கொடுக்கல, வாய் முன்னு போயிட்டான்னு பற்றியா அப்படின்ற ஒரு கேள்வி வரக்கூடாதுல்ல. நம்மளோட டிமாண்ட் நம்ம சொல்லணும்ல, நம்ம சொல்லணும். அப்படி சொல்லி அது ஏற்கப்படாவிட்டால் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லணும். அப்போ அதை வெகுமக்களுக்கு பிஜேபிக்கு எதிராக கூட போய் நிற்கும்ல. பாரியா, நம்ம முதல்வர் வந்து நம்ம தமிழகத்தை அவங்க புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க. புறக்கணித்த இடத்திலும் போராடி வாங்குவதற்காக நம்ம முதல்வர் போனார். அங்கேயும் அவர் அசிங்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு வந்தார்னா ஒரு முதல்வர் மீது ஒரு சிம்பதி வரும்ல நமக்காக. இவர் ஏதோ பேசுகிறாரு. இங்கே ஒய்எம்சிஏ திடலில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அப்போ இந்த வீடு கட்டுற திட்டம் இருந்து பிரதமருடைய ஹவுசிங் ஸ்கீமும் ஓப்பனிங்கு. அப்போமே முதலமைச்சர் அந்த மேடையில் வச்சு எங்களுக்கு இத்தனை 1000 கோடி பாக்கி இருக்குது, பாக்கியை கொடுக்கணுன்னாரு. கொடுத்தானா? சரி, அது பொதுக்கூட்ட மேடையில் பேசுகிற பேச்சாது என்ன பொதுக்கூட்டம்? அவரை பொதுக்கூட்டத்தில் தனிப்பட்ட முறையில் பல முறை கேட்டும் பிரதமர் கிட்ட தனிப்பட்ட முறையில் அப்பாயின்மெண்ட் வாங்கி உதயநிதி அவர்களால் சந்திக்க முடியுது இல்ல.
போய் கேளுங்க. அதெல்லாம் பல முறை கேட்டாச்சு, கேட்டுமே ஒண்ணுமே செய்யாதனாலதான் இந்த இதை மறுபடியும் அங்க பொதுக்கூட்டத்திலே பேசுறாரு. ஏன் வலியுறுத்தல் மூலமாவோ கடிதம் மூலமோ வாங்க முடியாதுங்க, நம்ம காந்தி காலத்துல இல்ல. கண்ணே இங்க பாரு கண்ணே, அதுக்காக வந்து இந்த ஆளுகிட்ட நேரடியா போய் பேசவங்களா இருக்காங்க, நேரடியா போய் பேசத்தான் செய்யறாங்க. நேரடியா பேசாம இருக்க முடியும்? ஒரு பிரதமர்கிட்ட போய் முதலமைச்சர் பேசாம இருக்க முடியுமா கண்ணு? அதெல்லாம் பேசுறாங்க. நம்ம இங்க வந்து உங்களுக்கு மகாலிங்கபுரமா அது என்ன பேரு, மகாபலிபுரம் அந்த இதுக்கெல்லாம் வந்தப்ப எல்லாம் கூட எல்லாம் கலந்து பேசத்தான் செய்யறாங்க. அதுக்கப்புறம் இது வந்தப்ப பேசுறாங்க. நம்ம அந்த செஸ் நீங்க பேசுறீங்கன்னு தெரியுது, நிதி சம்பந்தமா பேசுறீங்களா? எங்களுக்கு வேற என்ன சார், அவர்கிட்ட என்ன பொண்ணு கேட்க போறோமா இல்ல எங்க பையன் இருக்கான கட்டிக்க போறோமா? என்ன சார் பேசுறீங்க? நிதி சம்பந்தமா தமிழ்நாட்டுடைய முன்னேற்றம் சார், தமிழ்நாடு முன்னேற்றத்தை பத்தி தான் நாங்க பேசுவோம். தமிழ்நாடுடைய முன்னேற்றத்தை தவிர எங்களுக்கு வேற எந்த வேலையும் இல்ல, வேற எந்த ஒர்க்கும் இல்ல. அவர் கூட வச்சுக்கிற உறவு வந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய முன்னேற்றம், தமிழக மக்களுடைய நல்வாழ்வு, இதை மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர். அதை மட்டும்தான் சிந்திக்கிறார். நீங்க 10 வருஷமா என்ன சிந்திச்சீங்க? அப்போ 10 வருஷமா நாங்க என்னத்தை சிந்திக்க முடியும்? 10 வருஷமா அந்த அவங்க எல்லாம் எடப்பாடி ஐயா ஆட்சி இருந்துச்சு, அம்மா ஆட்சி இருந்தாங்க. அதிகாரத்தில் இல்லாம இருந்த போது அந்த 10 வருஷம் என்ன சிந்திச்சீங்க? இப்போ வந்து நாட்டை பத்தி சிந்திக்கிறீங்க. அப்பயும் நாங்க நாட்டை பத்தி சிந்திச்சு மக்கள்கிட்ட சொல்லித்தான் நாங்க இப்ப மறுபடியும் ஜெயிச்சு வந்திருக்கோம். பாருங்க, நாங்க வந்து தூங்கிட்டு இருக்கலங்க, நாங்க காலை ஆட்டிட்டு உட்கார்ந்து இருக்கல, மக்களை போய் சந்திச்சு மக்கள்கிட்ட சொல்லி 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 நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம். சொல்லி சொல்லி ஒரு 3 பேர் தான் கேட்டா நீங்க சொல்றத. இப்ப கடைசியா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த டிபேட்ல. என்ன அப்படின்னா, இந்த புறக்கணிப்பு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் நல்லதை விளைவிக்கும் நினைக்கிறீங்களா? கண்ணே, இது புறக்கணிப்புங்கிறது இது வந்து போனாலும் ஒண்ணுதான், போகலைனாலும் ஒண்ணுதான். அது நமக்குங்க ஐயா, நமக்கு இல்ல கண்ணு, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணு. அதாவது நீங்க மம்தா போனதுக்கு என்ன மரியாதை கிடைச்சிச்சு, அதே மரியாதை தான் இவர் போனாலும் அங்க கிடைக்கும். புரிஞ்சுக்கோங்க. அங்க வந்து இவருக்கு வந்து நம்ம வந்து இதை போய் சொல்லி எனக்கு அதை வேணும் இதை வேணும்னு சொல்ற அளவுக்கு கூட அவங்க டைம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு வச்சுருப்பாங்க. அவங்க ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொடுப்பாங்க, நமக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுப்பாங்க. 5 நிமிஷத்தில் நம்ம என்ன கோரிக்கை வைக்க முடியும்? அதுக்கு அவங்கள்ட்ட இருந்து நம்ம இது போகிறது வந்து கிரிமினல் வேஸ்ட். சரிங்க ஐயா, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன சொல்கிறேன், ஐயா வந்து இவ்வளோ ரொம்ப காரசாரமாக பேசுகிறாரு, நான் சிறந்த வாழ்த்துக்கள். நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களே, நாங்கள் தனித்தமிழ்நாடு கோரிக்கை கையில் எடுக்க வேண்டியிருக்கும்னு, மூத்திர சந்தெல்லாம் தமிழ்நாட்டில் அதை பண்ணி நம்ம பேச பொறுத்திருந்து பாருங்க சார். தமிழ்நாடு நாங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த 8 கோடி மக்களும் ஒண்ணு சேர்ந்து வருவான், உங்களை தவிர. புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு? தனி தமிழ்நாட்டுக்கு. இதான்டா எஃப்ஐஆர் பாயிண்ட். ஆனா இப்ப அதானே இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் உங்களோட இந்த பாயிண்ட்ல இரு மேல எஃப்ஐஆர் உள்ள எஃப்ஐஆர் போடட்டும். சும்மா இந்த ஜிகினா காட்டுறது அதெல்லாம் என்ன, நாங்க தனித்தமிழ்நாடு கேட்டுருவோம். ஆமாங்க, கேட்கத்தான் போறோம். பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு அப்புறம் ராமராஜ அமைப்பா, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். இது எங்களுடைய சித்தாந்தம். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய விஷயம் அந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் இந்த புறக்கணிப்பு நல்லதை விளைவிக்கும் நினைக்கிறீங்களா? ஏங்க இவங்களுக்குங்க ஒரு அரசியல் வந்து இவங்க எல்லாத்தையுமே அரசியலாக பார்க்குறாங்க. அதாவது மத்தியில் ஆளுகிறது மத்திய அரசு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, அது பிஜேபி அரசு, எங்கள் அரசு வந்துட்டோம், காங்கிரஸ் அரசு வந்துட்டோம். காங்கிரஸ் அரசு அங்கே வரும்போது நீங்கள் இங்கே இருப்பீங்களான்னு தெரில, முதல்ல அது வருமானு தெரில. இது என்ன கதையாக இருக்குது? இருக்கும்போது நாம் அழுதாலும் புரண்டாலும் இந்தியா கீழே தான் இருக்கணும். இவர் சொல்கிற மாதிரி தனித்தமிழ்நாடு கேட்புன்ற கதைலாம் இங்கே விடலாம், அங்கே போய் விட முடியாது. அங்கே விட்டினா அங்கேயே பிடிச்சி வச்சோம், ஏப்பா நீ போகாதப்பா, வாப்பா இங்கேயே இருப்பா, அதிகம் இருக்குதுன்னு. அதால் சும்மா இது பேசுறதுக்கு நல்லாயிருக்கும். அதால் நீங்கள் நம்ம 5 வருடம் மோடி தான் பிரைம் மினிஸ்டர், அப்போ இந்தியா தான். அப்போ மத்திய அரசுலேருந்து நாம் தமிழ்நாட்டுக்கான விஷயங்களை எப்படி பேசி வாங்கிறதுன்றது தான் இது, தவிர ஒரு ஈகோ இல்லை. நான் போய் எப்பா மோடிக்கிட்ட நான் போய் கேட்பேன்னா நான் பார்க்க மாட்டேன், நான் மூஞ்சி திருப்பின்றது ஒரு அரசியல் சிறுபிள்ளைத்தனம் தான் இது. காத்திருந்து பார்ப்போம், காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.